ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்பிரபா விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா அசாத்திய சாதக சுவாமின்னே அசாத்தியம் தாவகிம் மத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்துபியம் அனுக்யாம் தாது மர்கசி. இந்த வார ராசி பலன் 11-2-2024 முதல் 17-2-2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவரது பிரார்த்தனைகளும் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். சென்ற வார ராசி பலன் நிகழ்ச்சியை பலவிதமான பக்த கோடிகள் பார்த்து உங்களது கருத்துக்களை எல்லாம் ஆத்மார்த்தமாக பகிர்ந்து கொண்டுள்ளீர்கள். உங்களது கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு அன்போடு பல வழிகளிலும் தெரிவித்திருக்கிறீர்கள். நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, தொழில் ரீதியான தீர்மானங்களை தீர்மானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ, தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ. இருந்தாலும் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. இன்றைய காலகட்டங்களில் வரவையும் செலவையும் திட்டமிடுவது என்பது ஒரு கலை. நம்மை பலவிதமான மாயைகள் ஈர்க்கக்கூடிய வகைகளில் இந்த கலியுகத்தினுடைய அமைப்பானது காணப்படுறது. எந்த பொருளை பார்த்தாலும் வாங்க வேண்டும் என்ற சிந்தனைகளை தூண்டக்கூடிய வகைகளில் பலவிதமான விளம்பரங்கள். நம்ம அந்த காலத்தெல்லாம் வெளியில போனா செலவாகும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளில் பெரியோர்கள் சொல்லுவார்கள், கையில காசு இல்லைன்னா வெளியில போகாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இன்றைய காலகட்டங்கள்ல உங்களுக்கு தேவை எது, அவசியம் எது, அத்தியாவசியம் எது என்று சிந்திக்க முடியாமல் நீங்கள் சாதாரணமாக செல்போனை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பலவிதமான மாயைகள் உங்களை ஈர்க்கிறது. அதோட கையிலேயே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படிங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால உடனடியாக நீங்கள் செலவு செய்து விடுகிறீர்கள். இந்த மாயைகளை எல்லாம் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்தினாலும் உங்களது மனதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் செலவு செய்யும் பொழுது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. பல பக்த கோடிகளுக்கு மாசி மாதத்தில் குடி போகலாமா என்ற வினாவை எழுப்புகிறார்கள். நிச்சயமாக குடி போகலாம். மாசி மாதத்திற்கு கும்ப மாசம் என்று பெயர். ஆகையினால் நிச்சயமாக மாசி மாதத்தில் குடி போகலாம். கிரகப்பிரவேசங்கள் செய்யலாம். 4 மாதங்கள் மட்டுமே கிரகப்பிரவேசங்களை தவிர்க்க வேண்டும் என்ற ஜோதிட வாஸ்து கருத்துக்கள் காணப்படுகின்றது. ஆகையினால் மாசி மாதத்தில் அவசியம் நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்யலாம், வீடுகள் மாற்றலாம், வீடுகளுக்கு பால் காய்ச்சலாம். இந்த விஷயங்கள் எல்லாம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ, வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போறதோ, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ, குலதெய்வத்தை ஆசிரிப்பது, குலதெய்வத்தை வணங்குவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். இந்த வாரத்துல 16ஆம் தேதி அன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி ஆனது வர்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு செவ்வரளி புஷ்பம் பைரவருக்கு வாங்கி கொடுப்பது, குங்குமம் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு செலவை கட்டுப்படுத்த முடியவில்லையே என்ற ஆதங்கம், பலவிதமான செலவுகள், பலவிதமான சூழ்நிலைகள், தவிர்க்க முடியாத பயணங்கள், இவைகளையெல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உடலை வருத்தி உள்ளத்தை வருத்தி செலவு செய்து எவ்வளவு இடங்களுக்கு எவ்வளவு உற்றார் உறவினர்கள் இல்லங்களுக்கு சென்று வந்தால் உற்றார் உறவினர்கள் இல்லங்களுக்கு சென்று வந்தாலும் அவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஆனந்தத்தை பெற முடியவில்லையே. இவ்வளவு தொலைதூரத்தில் இருந்து பயணம் செய்து உங்கள் வீட்டுக்கு வருகை புரிந்திருக்கின்றோம், உங்கள் வீட்டு வைபவங்களை நடத்துவதற்காக வந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலைகளில் எங்களுக்கு தகுந்த மரியாதைகள் கிடைக்கின்றனவா என்ற ஒரு வினா ஒரு பக்கம், வாழ்நாள் முழுவதும் சேமித்த திரவியங்கள் எல்லாம் கரைந்து வருகின்றதே என்ற ஒரு தாபம் ஒரு புறம். இவ்வளவு சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் சரியான நேரத்திற்கு சரியான உணவு கிடைக்கவில்லை, சரியான நேரத்திற்கு உறங்க முடியவில்லை, உடலையும் வருத்தி கொண்டு உள்ளத்தையும் வருத்தி கொண்டு செலவையும் செய்து உற்றார் உறவினர்களுடைய அன்பை பெற முடியவில்லையே என்ற ஏக்கம் உங்களது ஆழ் மனதில் காணப்படுகின்றது. ஒரு அருமையான அனுபவ பாடங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அருகில் இருப்பவர்களெல்லாம் நண்பர்களும் கிடையாது, வெகு தூரத்தில் இருப்பவர்களெல்லாம் விரோதிகளும் கிடையாது என்ற அருமையான பாடத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்கள் அமைகின்றது. அட்டம லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலருடைய சிந்தனைகள் யாவும் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தந்தை மூலம் அன்பு ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் 16/2/2024 வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியில் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது, வெண்கடுகு ஹோமங்களுக்கு வாங்கி கொடுப்பது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். शनीश्वराय स्नेहाय भक्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। तन्नो देवी அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது.
மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி அன்பு பெருகும். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரும். இருந்தாலும் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஒரு சிறிய செயல்களில் கூட பாராட்டுக்களை பெற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகள் காணப்படுகின்றது. அதே போல மற்றவர்களுடைய சூழ்நிலைகள், மற்றவர்களுடைய செயல்களையும் நீங்கள் பாராட்ட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகள் உங்களது செயல்பாடுகள், உங்களது கடமைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தும் பொழுது உங்கள் எதிர்கால வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதை நீங்கள் பிரத்யட்சமாக சிந்திக்க முடியும். ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் சுக்லபக்ஷ அஷ்டமி அன்று பச்சை வர்ணத்தில் ஆன ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு வில்வ மாலை, மறுக்கொழுந்து மாலை இவைகளோடு பச்சை வர்ணத்திலான பட்டு வஸ்திரங்களை ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு அளிக்கும் பொழுது உங்களது எதிர்கால பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகள் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய அனுகிரகத்தை பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஓம் நமஸ்தே மகாவிஷ்ணே மகாதேவாய ஸ்ரீம் பகவான் தயாய தேவாய ஞானாய காலாக்ஷாய நீலகண்டாய பிரசன்னயாய ஸ்ரோதாய ஸ்ரீ மகாதேவாய நமோ நமः. पुष्पावती सरोवरी मंदिरवरा अस्वास्वरी वीरवपारिस्तवः ब्रह्मज्ञान ब्रह्मज्ञान मस्वाहा. नमो वयं वै सर्वनाय नमः तमेव भागवतम् अमित्रं प्रणोदारो देवाय वैत्रहारा महाराजो सुवादाय देवनुस्तरं सिंधवः आद्येन संदोदिनी अनेकं मधुरातर सुन्दरः अभिदेवत्र पिता हनुमान अवन्तभागमसूर्यः आर्तिगावो भवन्तरः मधु 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 स्वाहा. ओम पूर्णाहुति समान्धहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेव पूर्णे अथर्वमेव पूर्णाहुतिः अत्यादेव प्रसादितयाति. ओम भगवान कृष्ण सहिताय आदित्याय नवग्रह सहिताय सहाय परिवार देवता सहिताय संकटहर शनीश्वराय स्वाहा. शनीश्वराय கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொழில் ரீதியான சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள், கட்டங்கள், பயங்கள் நீங்க போறது. கடக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு ஆழ் மனதில் ஒரு ஐயப்பாடு, ஒரு வினா. அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கின்றாரே, எந்தெந்த சூழ்நிலைகளை நாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்ற ஒரு பயம் காணப்படுகின்றது. ஒரு தகவல்களை நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம், சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தாக்கம், ஏழரை சனீஸ்வர பகவான் தாக்கம், அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கடந்துதான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் வர வேண்டும். அதை போல கடக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது அந்த 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு சிரமங்கள் சம்பவிக்குமா என்ற வினாவை, பயத்தை தவிர்த்திடுங்கள். இந்த காலகட்டங்களை
நீங்க பயத்தை தவிர்த்துட்டு எச்சரிக்கையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும், எந்த விதமான பணிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும், உங்களது கான்சன்ட்ரேஷன், உங்களது சிந்தனை சிதறாமல், நீங்க ஒரு இடத்துல டிராவல் பண்ணும் பொழுது உங்களுடைய முழு கவனமும் அந்த பாதையிலே இருக்கணும். அந்த பாதையில் இருக்கும் பொழுது பிரேக் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அவசரத்தையும் அலட்சியத்தையும் தவிர்க்கணும். இந்த மாதிரி சில எச்சரிக்கையான சிந்தனைகளை ஆழ் மனதில் நீங்கள் சிந்தித்து ஒவ்வொரு செயல்களையும் செயல்படும் பொழுது உங்களது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயமாக காக்கும். அடுத்த ஒரு தகவலையும் நாம் சிந்திக்கணும். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி மாதத்துக்கு 2 முறை நாம் வணங்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது, அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது, தயிர் வாங்கி கொடுப்பது, பஞ்சாமிர்தத்திற்கு கல்கண்டு வாங்கி கொடுப்பது, இவைகளெல்லாம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். எளிமையான வழிபாட்டு பரிகாரங்கள். சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அங்கத்தில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் வாசம் பண்றதுனால இந்த தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில எளிமையான திரவியங்களை ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்து அவருடைய அனுகிரகத்தை பெறும்பொழுது நிச்சயமாக சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக சம்பந்தமே இல்லாமல் பல விதத்தில் ஆரோக்கிய ரீதியான இடர்பாடுகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணம்னே தெரியல. தலைவலிக்கிறது, கண்ணை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, காது வலிக்கிறது. இந்த வலி எங்கிருந்து வருகிறது, எதனால் வருகிறதுன்னே தெரியல. பல விதத்துல சிரமங்களை தாண்டி சிம்ம ராசி சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல மனசுக்குள்ள பலவிதமான வினாக்கள், ஒரு பயம் ஏற்படுறது, ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இந்த எந்த விதமான பயங்களையும் சந்தேகத்தையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. சப்தமஸ்தானத்துல மந்தகாரகன், அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான், குடும்பஸ்தானத்துல கேது பகவான். இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பல விதத்திலையும் பலவிதமான இடையூறுகள், இடர்பாடுகள், கவலைகள், கஷ்டங்களை கொடுத்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக உங்களை காத்து வருகின்றார் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபிஷேகத்திற்கு மஞ்சள் பொடி வாங்கி கொடுப்பது, அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுப்பது, நாட்டு சர்க்கரை வாங்கி கொடுப்பது, பன்னீர் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் உங்களது சிரமங்கள் நீங்குவதற்கும், கவலைகள் நீங்குவதற்கும், கஷ்டங்கள் நீங்குவதற்கும், பயங்கள் நீங்குவதற்கும் இந்த எளிமையான பிரார்த்தனை வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான், சனீஸ்வர பகவான் சஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான், ராசியிலேயே கேது பகவான். பலவிதமான குழப்பங்கள், ஏதோ ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் அந்த தீர்மானத்தை தீர்மானிக்க முடியாமல் பல நிர்பந்தங்கள் காணப்படுறது. நீங்க முடிவெடுக்க தயாராக இருந்தாலும் மற்றவர்களுடைய அனுமதி உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. மற்றவர்களுடைய அனுமதி கிடைச்ச சூழ்நிலைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல இந்த கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு உங்களுடைய கவலைகள் நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் மற்ற குழந்தைகளோடு உங்களது குழந்தைகளை ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களது குழந்தைகளுக்கென்று ஒரு தனித்திறமை இருக்கும். உங்களது குழந்தைகளுக்கென்று ஒரு திறமையை நிலைநாட்டக்கூடிய, வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைகள் எது அப்படிங்கிறத நீங்க சரியான விகிதத்துல கண்டுபிடிச்சேன்னா அந்த குழந்தை அந்த துறையில சாதனை புரியும். நீங்க மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம குழந்தைக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கவலைப்படுவதை தவிர்த்து உங்களது குழந்தைக்கு இருக்கக்கூடிய திறமை என்ன, அதனுடைய தகுதி என்ன, அது எந்த துறையில் சென்று சாதிப்பதற்கு விரும்புகின்றது என்ற விஷயங்களை எல்லாம் சற்று பெற்றோர்கள் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்களது குழந்தைகளும் ஒரு சாதனை சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்க மனதில் இருக்க ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு அழுத்தத்தை வச்சுருக்கீர்கள். சில சமயங்கள்ல அந்த காலத்துல எல்லாம் நமது மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை ஒரு இடத்துல சொல்றது நல்லது. ஒரு கார்னர்ல தான் ஒரு கம்பை சாத்தி வைக்க முடியும். அந்த கம்பை சாத்தி வைக்கிறதுக்குன்னு ஒரு மூளை தேவை. அதை போல நம்ம மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு நட்பு தேவை அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன நினைச்சுருக்கீங்கன்னா, இதை போய் நான் யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது, அவர்கள் கேலி பண்ணுவார்களோ, அவர்கள் நம்மை மதிப்பார்களோ அப்படின்னு கவலைப்பட்டு. உண்மைதான். நமது கருத்துக்களை நாம் இன்னைக்கு வெளியில சொல்லிட்டோம்னா அதை வச்சுட்டு நம்மளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் சமுதாயம் சிந்தனை பண்றது. இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுவதே நல்லது அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளையும் சிந்தித்து செயல்படுங்கள். கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கிறதுக்கு, கஷ்டம் நீங்கிறதுக்கு சுக்லபக்ஷ அஷ்டமியில, வளர்பிறை அஷ்டமியில சொர்ணாகிருஷ்ண பைரவர் சன்னதியில சின்முத்ரை வச்சுண்டு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி உங்க மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அவருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவர்கள் பச்சை கலர் திராட்சை மாலை கோத்து அலங்காரம் பண்ணலாம், அவருக்கு கொடுக்கலாம். அதே போல பன்னீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், சிரமங்கள் நீங்கும். நிச்சயமாக இறை அருள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
பிரியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் ஒரு அபரிமிதமான முன்னேற்றத்தை நோக்கி வந்துன்றீர்கள். ஆனால் சில சமயங்களில் கடுமையான வேலை பலு உங்களை அழுத்துறது. எந்த வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு செய்யாம திணறல். அதுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்கள் ராசிக்கு 3, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல விழறது. சயனஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். இப்ப உங்களுக்கு குரு பகவான் நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கிறார். நீங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்க முழுமையா பயன்படுத்திங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த வேலையையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் பிளானிங் நீங்க பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சின்ன குறிப்பு, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் உங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில 6 மணியிலிருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கு, எந்தெந்த வேலைகளை எந்தெந்த நேரத்தில் செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு நோட் எடுங்க. அந்த வேலைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆஃபீஸில் இருந்தால் உங்கள் சபார்டினேட், உங்கள் கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள், எந்தெந்த வேலைகளுக்கு அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அல்லது நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் நாள் மாலையே நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்பிளான்டா காலம்பரை 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை செய்கிறீங்க. வேலை செஞ்சுவிட்டு உங்கள் சுப்பீரியரோ யாராவது ஒரு வேலை இதையே முடிக்கலன்னு கேட்டால், நான் காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா இருக்கனா சார் அப்படிங்கிறீங்க. நீங்கள் சும்மா இல்லை, ரொம்ப சின்சியராக பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு வேலை, அவசியமான வேலையை நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுடுறீங்க. அந்த வேலை உங்களுக்கு இடையூறு கொடுக்கறது இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டுண்டு அவசியமாக 3 ப்ரியாரிட்டியாக கிளாஸிஃபை பண்ணிக்கங்க. 1, 2, 3. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் 1, செகண்ட் ப்ரியாரிட்டி ஃபார் 2, தேர்ட் ப்ரியாரிட்டி ஃபார் 3 அப்படின்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிட்டு அந்த திட்டமிட்டபடி செயல்படும் பொழுது உங்களது திறமை இன்னும் பளிச்சிடும். உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கு, உங்கள்கிட்ட நிறைய எஃபிஷியன்சி இருக்கு, நிறைய எபிலிட்டி இருக்கு. இன்னும் அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஹெல்த் வைஸ் யாரும் தாய் தந்தையை தவிர வேற யாரும் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கோ, பேலன்ஸ் ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுங்கள். துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயங்களுக்கு தீபத்திற்கு நல்ல நெய்யா வாங்கி கொடுக்கலாம், நல்ல சந்தனம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம், இளநீர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். அபரிமிதமான அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கு. குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் நான் சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரீதியான வழிகாட்டுதல், நேரத்தை திட்டமிடக்கூடிய வழிகாட்டுதல், எளிமையான சிறிய பொருட்களை கொண்டு இறையருளை நீங்கள் பிரத்யட்சமாக பெறக்கூடிய வழிகாட்டுதல், இந்த 3ஐயும் செயல்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள்.
முக்கியமான விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் அனுகூலத்தை கொடுக்க போறது. ஆனாலும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால ஏதோ ஒரு தாக்கம், ஏதோ ஒரு ஏக்கம், இது ரெண்டும் சேர்ந்து உங்களது தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கு. இந்த மனசுக்குள்ள எழக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நீங்க மாலை நேரத்திலேயே மூட்டை கட்டி ஓரமா வச்சுடுங்கோ. உங்களது சிந்தனைக்கு ரொம்ப தீனி போடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க மறுநாள் காலையில ஏந்து இரவுல தூங்கினீங்களா தூங்கலையா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது உங்களுக்கும் உங்க மனசுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால தூக்கமின்மை காரணமா பல பக்தர்கள் தவிச்சுட்டு இருக்கா. அர்த்தாஷ்டம சனி பகவான் காலகட்டங்கள்ல நிச்சயமாக உங்க நித்ரை என்று சொல்லக்கூடிய தூக்கத்திற்கு இடையூறுகள் வரும். அதற்கு மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும். தியானத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். குடும்பங்கள்ல வரக்கூடிய அத்துணை விதமான கருத்துக்களையும் மூளைக்கு கொண்டு போகாதீங்க. ஒரே சமயத்துல உங்களுக்கு பலவிதமான டைரக்ஷன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? இட் இஸ் அ டைம் ஃபார் ஸ்லீப் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. காலம்பரை ஏந்து உங்கள் பணிகளில் எவ்வாறு திட்டமிட வேண்டும் அப்படின்னு திட்டமிடுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. மாணவ செல்வங்கள் இந்த சமயத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷனை டீவியேட் பண்ணாமல் பாடம்னா பாடத்தில் மட்டும் செயல்படுங்கோ. ஒர்க் பண்ணுறவங்களும் அதே போல் உங்கள் பணிகள் செய்யும் பொழுது எந்த விதமான சிந்தனைகளையும் தவிர்த்து கடமைகளில் மட்டும் கண்ணும் கருத்துமா செயல்படுங்கோ. மாணவர்கள் கல்வியில கண்ணும் கருத்துமா செயல்படுங்கோ. இளைஞர்கள் மனதை தளர விட வேண்டாம். தைரிய லட்சுமியை ஆசிரியிக்க வேண்டும். மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வளர்பிறை அஷ்டமியில பைரவருக்கு மாதுளம் பழம் நிவேதனம் பண்றது, அபிஷேகத்திற்கு மாதுளை வாங்கி கொடுப்பது, தேன் வாங்கி கொடுப்பது, அபிஷேகத்திற்கு பஞ்சாமிர்தத்திற்கு பேரிச்சம்பழம் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய எளிமையான விஷயங்களை செஞ்சு பாருங்கோ. வெற்றிகள் நாடி வருவதை நீங்கள் உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு பிஸியான வாரமா அமைய போறது. ஒரே சமயத்துல பல வேலைகள் உங்களை நாடி வர போறது. சில பக்தர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நண்பர்கள்ட்ட நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவ்வளவும் காசு தானே அப்படின்னு சொல்றா. ஆனால் அந்த பிஸியில நீங்க கடுமையான வேலைகள் இருக்குன்னா அதுல குடும்ப ரீதியான வேலைகள் இருக்கு, பொது வேலைகள் இருக்கு. அதற்கு அப்புறம்தான் பலவிதமான வேலைகளை நம்ம கிளாசிபிகேஷன் பண்ண முடியும். ஒரே சமயத்துல பல மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா மீட்டிங்லயும் உங்களுக்கு
கேஷ் வந்து ஃப்ளோ கொட்ட போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களது கடமை உணர்வுகள், நீங்கள் எந்தெந்த துறைகள்லாம் இருக்கேளோ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும்போது வேலையினுடைய அழுத்தம் கூடுதலாக காணப்படுறது. இந்த சமயத்தில் இந்த கடமைகளில் நீங்கள் முழு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். இந்த ஒரே சமயத்தில் பல வேலைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கோபம் படக்கூடாது. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த சூழ்நிலைகள் யாவும் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதற்கு அபிஷேகத்திற்கு மஞ்சள் தூள் வாங்கி கொடுப்பது, சந்தனம் வாங்கி கொடுப்பது, பன்னீர் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் நிறைய சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒப்பீடுகளை தவிர்க்கணும். இன்னைக்கு இவைகள்லாம் இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த ஒப்பீடுகள்லாம் நிறைய காணப்படுறது. அதனாலே மனசு சோர்ந்து போயிடுறது. இதை விட ஒரு வேடிக்கை என்னன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா இதோட நம்ம எதுவுமே ஒப்பிடாம இருந்துட்டோம்னா இந்த 5 விதமான சூக்ஷ்மங்களை நம்ம மைண்டுக்கு கொடுத்துட்டு நம்ம பார்க்க நம்ம கடமையை பார்த்தோம்னா மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல வெற்றிகள் நாடி வர்றது. அதுவும் ஃபர்ஸ்ட் இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியில பலவிதமான வெற்றிகள் உங்களை நாடி ஓடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. இருந்தாலும் உங்க மனசுல ஒரு வினா, 7.5 சனி பகவானுடைய தாக்கம் காணப்படுகின்றது. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை சொல்லித்தரேன். ரைடிங் சைக்காலஜி அப்படின்னு ஒன்று சொல்லுவா. நீங்க வண்டி ஓட்டும் பொழுது, அந்த வண்டியில உட்காரும் பொழுது, இன்று நான் திறமையாக வண்டி ஓட்டுவேன், இன்று நான் திறமையாக செயல்படுவேன் அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட நீங்க வண்டியை எடுத்தீங்கன்னா எவ்வளவு டிராஃபிக்ல போனாலும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிடுவீங்க. ஆனால் வண்டி எடுக்கும் பொழுதே இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகுமோ அப்படின்னு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அனுபவ கருத்துக்களை கூறுவார்கள். அதை போல 7.5 சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது 7.5 ஆண்டு காலம். 7.5 ஆண்டு காலமும் நீங்க சிரமத்துல தான் இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிச்சயமாக உங்களது சூழ்நிலைகள் வெற்றியை கொடுக்க போறது. ஆனால் இந்த 7.5 ஆண்டு காலத்துல கோச்சார ரீதியாகவோ தசாபுக்தி ரீதியாகவோ உங்களுக்கு அந்தரங்கள் ரீதியாகவோ கிரகங்கள் மாறும் பொழுது அந்த சிரமங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அந்த சிரமங்கள் குறைவதற்கும் நீங்க 2 சூக்ஷ்மத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன்று என்னன்னா பிரார்த்தனை. 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதும் எதிலும் எச்சரிக்கை. எப்பொழுதும் எதிலும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இறையருள் உங்களை காக்கும்.
சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர் சொர்ணாகிருஷ்ண பைரவர். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன். மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காராலும் மாதத்துக்கு 2 முறை வளர்பிறை அட்டமி, தேய்பிறை அட்டமி வரும். இந்த 2 நாள்ல சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுறது, சொர்ணாகிருஷ்ண பைரவர் பூஜையில கலந்துக்கிறது, அந்த சொர்ணாகிருஷ்ண பைரவர் பூஜைகள்ல பூஜா திரவியங்களை வாங்கி கொடுக்கிறது. மகர ராசிக்காரா பைரவருக்கு பூஜைக்கு நல்ல எண்ணெய், அபிஷேகத்திற்கு திரவிய பொடி, திரவிய தூள் அப்படின்னு பேரு. அது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். சுத்தமான நல்ல எண்ணெய், திரவிய பொடியை வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். உங்களது சிரமங்கள் எல்லாம் கதிரவனை கண்ட பனி போல விலகும். எளிமையான அருமையான பிரார்த்தனை வழிமுறைகள் உங்களது வாழ்க்கையை உயர்த்தும். நல்வாழ்த்துக்கள். संकटहर सनीश्वर स्वामी नमः, समाजदेव स्वामी नमः, उत्तरदीपं दर्शयामि। संकटहर सनीश्वराय नमः, स्वर्णाकृष्णदेव स्वामी नमः, नक्षत्रहारदीपं दर्शयामि। एवं वेदं शोभामहितं वेदं आयुधवान् भवति। यो वेदादौ सरप्रोक्तो वेदादेव प्रतिष्ठः तस्य प्रमेयस्य परस्य महेश्वरः। நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரா இப்ப என்ன கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்துல சனி பகவான் இருக்காரே சுவாமி, பயப்படாதீங்க. நம்ம என்ன பண்றோம்னா, எந்த பிளானட்ஸ் நமக்கு ஆன்டி பொசிஷன்ல இருக்கோ அதை முதல்ல பார்க்கிறோம். லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம்? உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ பிளானட்ஸ் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு, அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இருந்தாலும் இந்த சமயத்தில் இந்த ஜென்ம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி என்பது மிகவும் அபூர்வமான தினம். அந்த வளர்பிறை அஷ்டமியில சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவரை வழிபடுங்கள், அபரிமிதமான அனுகூலங்கள் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில நெல்லி முள்ளி பொடி அப்படின்னு பேரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன். நெல்லிக்கனி இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்கனியை காய வச்சிருவாங்க. அந்த நெல்லிக்கனி காஞ்சோன்ன அதற்கு பெயர் நெல்லி முள்ளின்னு பேரு. ஏன்னா அந்த ஓடுகள் கையில குத்தும் முள்ளு மாதிரி, அதனால அதுக்கு பேர் நெல்லி முள்ளி. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பலவிதமான ஆய்வுகள், பலவிதமான பரிகார ரத்னாகரம் சொல்லக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் ஆய்வு செய்து உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இந்த கும்ப ராசிக்காரா நாட்டு மருந்து கடையில நெல்லி முள்ளி தூள் அப்படின்னு இருக்கான்னு கேளுங்க. அந்த நெல்லி முள்ளி தூளை வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியில பைரவர் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுப்பது, கூடுதலாக அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த பதிவை பார்க்கக்கூடிய பக்த கொடிகள் உங்களது வீட்டில் உங்களது உற்றார் உறவினர்கள் கும்பராசிக்காராக இருந்தால் அபிஷேகத்திற்கு நெல்லி முள்ளி பொடி வாங்கி கொடுங்கோ அப்படிங்கக்கூடிய தகவலை அவசியமாக தெரிவிங்க. நம்ம சேனல்லையும் அவளுக்கு ரெஃபர் பண்ணுங்கோ, ரெஃபர் பண்ணி அவளை பார்க்க வையுங்கோ. அபரிமிதமான அனுகூலங்கள் நிறைய எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறது. சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் நன்னா இருக்கோம், க்ஷேமமாக இருக்கோம் அப்படின்னு தகவல்லாம் வர்றது.
நல்ல வெற்றி தகவல்களை எங்களுக்கு அளிக்கக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் எங்களது நன்றி கலந்த வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட, சப்ஸ்கிரைபர்ஸும் நிறையா இருக்கா, வியூவர்ஸும் நிறையா இருக்கா, ஆனால் வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறவா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு குறி வந்திருக்கு. நீங்கள் அதனால நீங்கள் உண்மையிலேயே குருஜி சேனலை பார்க்குறேன், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் எங்களது நன்றிகள். அதோட கூட சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா எங்களது தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதையும் நீங்கள் செய்து, இப்போ ஆலயத்துக்கு செல்றதுங்கிறது ஒரு புண்ணியம், வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியம், அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு புண்ணியம் மாதிரி பைரவ் குருஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறதும் ஒரு புண்ணியமாக அமையட்டுமே. நிச்சயமாக இறையருள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்காக பிரார்த்திக்க நாங்கள் இருக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, இந்த உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள்ல என் மேல் அன்பு பண்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள்ல மீன ராசி சார்ந்தவர்கள் நிறைய இருக்கா. இன்னும் சொல்ல போனா சில மீன ராசிக்காரா எங்கள்கிட்ட சொல்றா, சுவாமி நீங்க யூடியூப் சேனல்ல பேசும்போது ரொம்ப சோர்ந்து இருக்கீள், உங்க உடம்பையும் பார்த்துக்குங்கோ, எங்களுக்காக நீங்க நன்னா இருக்கணும். அப்ப நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னா, நான் ரொம்ப பாக்கியசாலியா நினைச்சுக்கிறேன். நம்மிடத்திலே அன்பு காட்டுவதற்கு இறைவன் இத்தனை ஜீவனை படைத்திருக்கின்றானா? இதற்கு என்ன காரணம் நீங்க நினைச்சுட்டு இருக்க? ரொம்ப ஈஸியா ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். நீங்க எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கறதா எங்க பிரார்த்தனை. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வீக்குடைய பிகினிங்ல நல்ல நல்ல வெற்றிகள்லாம் நாடி வர போறது. ஆரோக்கியத்துல உங்களை ஒரு பெரிய மலை மாதிரி பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு பயம் உங்க மனசுலேருந்து நீங்க போறது. ஏதோ ஒரு ஃபியர், அந்த ஃபியர் ரொம்ப நீங்க வெளியில சொல்ல முடியாம தவிச்சுருக்கீர்கள். யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது? ஏன்னா இன்னைக்கு நண்பன் யாரு விரோதி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ நம்ம நண்பன் நினைச்சுட்டு எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, ஓஹோ அவருக்கு உடம்பு சரியில்லையா, சரி சரி அப்படின்னு தலையாட்டுறான். அப்ப இந்த கலியுகத்துல நண்பனை போல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய விரோதியையும் கண்டுகொள்வதற்கு ஒரு ஆற்றல் தேவை, ஒரு சக்தி தேவை. அந்த ஆற்றலை யார் உங்களுக்கு கொடுப்பார் தெரியுமா? மகான் சேஷாத்ரி சுவாமிகள் கொடுப்பார். நீங்க எந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சேஷாத்ரி சுவாமிகளுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சிட்டேன்னா அவர் உங்களை கைட் பண்ணுவார். சில சமயங்கள்ல இந்த காலகட்டங்கள்ல ஒரு அருமையான கருத்தை என்னோடு ஒருத்தர் பகிர்ந்துட்டார்.
யார் ஒருவருக்கு நிறைய கஷ்டங்கள் வருகின்றதோ, யார் ஒருவருக்கு நிறைய சோதனைகள் வருகின்றதோ, யார் ஒருவரை யாரும் நம்பாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்றதோ அவர்கள் மிக நல்லவர்கள். ஏன்னு கேட்டா அவ எல்லாம் வெளிப்படையாவே பேசிடுறா, மனசுல எதையும் வச்சுக்க தெரியல. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பேசும்போது ஒரு பழமொழி சொல்லுவார்கள், யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. யார் யதார்த்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதங்கள் ஓங்கும். ஆனால் அந்த விரோதங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீர்கள். யார் யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான சதவிகிதத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசியை ராகு பகவான் கடந்து வரும்பொழுது பலவிதமான சோதனைகள், பலவிதமான குழப்பங்கள், நண்பன் யார் விரோதி யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சிந்தனைகள், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு சரியான வழியை காட்டும். சந்தனாதி தைலம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அருமையான ஒரு பொக்கிஷம். சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு மிகவும் பிரீதியானது சந்தனாதி தைலம். இந்த சந்தனாதி தைலத்தை வாங்கி சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பது, புனுகு ஜவ்வாது வாங்கி கொடுப்பது. சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு ஒரு சூக்ஷ்மத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லிடுறேன். அபிஷேகத்திற்கு சந்தனாதி தைலம், புனுகு ஜவ்வாது, இந்த 3 பொருட்களும் மிகவும் பிரீதியானது. ஆலயங்களுக்கு வாங்கி கொடுங்கள். உங்களது கவலைகள் நீங்கும், உங்களது கஷ்டங்கள் நீங்கும், மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் தெளிவான சிந்தனைகளை பெற்று ஆரோக்கிய ரீதியான எதிர்காலத்தை இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் அளவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.